ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த டாபிக்ல 3 ராசிகளுக்கு பார்க்க போறோம். மேஷம், சிம்மம், தனுஷ். இது வந்து ஃபயர் எனர்ஜி எலமெண்ட். இந்த ஃபயர் எலமெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் கடவுளான முருகருக்கு தேங்க் பண்ணுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த ப்ரெடிக்ஷன் நான் எடுக்கிறேன். ஆனா இன்னைக்கே நான் வந்து இது பப்ளிஷ் பண்ணுவேன்னு எனக்கு சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு எடுக்கிறேன் நான். என்னோ டக்குன்னு தோணுச்சு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பர்டிகுலரா அந்த ராசிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 3 ஃபயர் எலமெண்ட்டுக்கான அந்த ராசிகள் எடுத்திருக்கேன். மேஷம், சிம்மம், தனுஷ். இந்த 3 ராசிகளுக்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்களுக்கு நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்களோ நீங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. கமெண்ட்ல என்ன பலன் இருக்கு, என்ன மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடத்தி தரப்போறாங்க, உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். சுப்பிரமணிய சுவாமிக்கு தேங்க் பண்ணுங்க. ஓம் முருகான்னு சொல்லி கமெண்ட்ல பதிவிடுங்க செல்லங்களே. கையில் அப்படியே 4-5 கார்டா வருது. பார்க்குறேன் இப்படி கொடுக்குறாங்கன்னுட்டு. இது வந்து கலெக்டிவ் ரீடிங். யாருக்காவது வந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும், தனியாக பார்க்கணும், இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்க போகுது, வாழ்க்கை அமைய போகுது, இதெல்லாம் பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்குறோம். இந்த மேஷம், சிம்மம், தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நீங்க மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து அப்ராடுக்கு நீங்க வந்து ஜாப்க்கு ட்ரை பண்றவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த முக்கியமான இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்கா வருது. அதனால நீங்க இந்த ஒரு இன்டென்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு. இதுக்கு நிறைய ட்ரை பண்ணி நீங்க வந்து முயற்சி போட்டு ரொம்ப வந்து எஃபெக்ட் போட்டு ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. டிவைன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த முயற்சியை கைவிட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப வருத்தத்தினால அந்த முயற்சியை வந்து நீங்க பண்ணாம போறீங்க. அதை வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட பயங்களை விடுங்க. லெட் கோ ஆஃப் யுவர் ஃபியர்ஸ். ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் பவரை வந்து பூஸ்ட் பண்ணணும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் நல்லா உங்களுக்கு வந்து சரியான விஷயங்களை உங்களுக்கு இன்டென்ஷன்ல கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதை கவனிக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் அந்த ஒரு புரிதலோட அந்த நம்பிக்கையோட அடிக்கடி ப்ரேயர் பண்ணுங்க. ஏதா பயம் இருக்கு, பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு உங்களை நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு ப்ரேயரோ இல்லைன்னா அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க, ரொம்ப சோர்வா இருக்கீங்க, ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் மோஸ்ட் ஆஃப் உங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட் ஃபெயிலியர்ஸ் அதிகமா தெரியுது. சரியா? அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பயம். இதை செஞ்சா இது பாசிட்டிவா வருமா, வெளியூருக்கு ட்ரை பண்றது, ஜாபுக்கு ட்ரை பண்றது, இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு புதிய அதாவது நியூ லைஃப் வேணும்னு நினைச்சு நீங்க ட்ரை பண்ற விஷயங்கள் இதெல்லாமே கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல நீங்க வந்து பயமா நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் அப்படி வந்து டிவைன் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஹாய் மேம், நான் வந்து பிரியா. நான் வந்து உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துக்கிட்டது வந்து பிளாக் மேஜிக்காகவும் அண்டு ஜாப் அண்டு மேரேஜ் எல்லாத்துக்காகவும் வந்து நான் உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துட்டேன் மேம். நான் வந்து August 8 வந்து எடுத்துட்டேன். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து 4 months ஆயிடுச்சு மேம். நான் வந்து ஃப்ரம் ஃபஸ்ட் டேலேருந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன் மேம். நான் வந்து இனிஷியேஷன் எடுத்து ஒரு 2-3 daysலேயே வந்து ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு தேஜஸ் மாதிரி அந்த மாதிரி ஃபேஸே வந்து ஒரு பிரைட்டாக இருந்துச்சு மேம். ரொம்பவே தெளிவாக இருந்தது.
அண்ட் வந்து எனக்கு அந்த பிளாக் மேஜிக்ஸ்னால வந்து மேபி வந்து சக்ரா பிளாக்கேஜஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மேம். எனக்கு அப்போ எனக்கு தெரியல. பட் உங்கள்கிட்ட உங்ககிட்ட நான் இனிஷியேஷன் எடுத்துட்டு ஹீலிங் பண்ண எனக்கு வந்து இந்த பிளாக்கேஜஸ் வந்து முக்கியமாக இந்த த்ராட் சக்ரால வந்து முழுங்கும் போதெல்லாம் பெயின் அதெல்லாம் வந்து எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேம். அது வந்து நான் அந்த ஹீலிங் எடுக்க எடுக்க அது ரொம்ப மைல்ட் ஆயிடுச்சு, ரொம்பவே மைல்ட் ஆயிடுச்சு மேம். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ஹீல் ஆகிடும்னு நம்புகிறேன் மேம். அண்டு ஃப்ளவர் தெரப்பியும் என்னை ஹீல் பண்ணுறதுக்கு நிறையாவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு மேம். அண்டு நீங்கள் சொல்லித்த இந்த அந்த நைட்டு மெடிடேஷன் வந்து எனக்கு நிறைய டைம் வந்து இந்த ஹாரர் ட்ரீம்ஸ் மாதிரிலாம் நிறையா வந்து உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன் மேம். நீங்கள் எல்லாத்துக்குமே உடனே உடனே எனக்கு வந்து சொல்யூஷன் தருவீங்க. அண்டு வந்து நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸையும் கொடுப்பீங்க மேம். தேங்க்யூ ஃபார் தட் மேம். அண்டு அந்த நைட் மெடிடேஷன் நான் பண்ணுறப்போ என்னை சுற்றி நல்ல ஒரு குட் வைப்ரேஷன், ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னை சரவுண்ட் பண்ணுற மாதிரி, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் மேம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அது பண்ணிட்டு தூங்குறதுனால நாட் ஓன்லி ஃப்ரம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், நமக்கு நார்மலாக நமக்கு தேவையில்லாத பீப்புள்ஸோட தாட்ஸ் கூட அது கூட எனக்கு வந்து ட்ரீமில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது மேம். அண்ட் ஃப்ளவர் ஹீலிங்காக உங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணுற ஒரு டைமும் நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் தெரப்பியோட சேர்த்து நிறைய வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து கொடுப்பீங்க மேம். அப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நான் நிறைய விஷயம் நான் யோசிச்சு வச்சுருவேன் மேம். பட் அந்த டைமில் நான் மறந்துடுவேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷனில் எனக்கு அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் வந்து சொல்வீங்க மேம். இது நான் நிறைய டைம் நடந்திருக்கு, உங்ககிட்ட நான் சொன்னதில்லை மேம். பட் எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு நான் நிறைய தடவை வந்து ஷாக் ஆயிருக்கேன் மேம். பிஃபோர் நான் வந்து நிறையாவே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓவர்வெல்மிங் தாட்ஸ் இருக்கும். நமக்கு வந்து தெரியும் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும், பட் அதை பண்ண மாட்டேன். அப்படியே நிறையா யோசிச்சுட்டே எனர்ஜிலாம் ட்ரைன் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து இருந்தேன் மேம். பட்டு இப்போ வந்து ஒரு அமைதியாக இருக்குது. என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு தெளிவாக தெரியுது மேம். ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு ஒரு நல்லா இருக்கு மேம். எனக்கு ப்ரெசண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே வந்து பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து காட் கிட்ட சரண்டர் பண்ணுற, குரு கிட்ட சரண்டர் பண்ணுற ஒரு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கு மேம். கண்டிப்பாக நான் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண ஒரு பட்டர்ஃப்ளையாக நான் இருப்பேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணும்? உங்களோட ஃபியர்லேருந்து வெளில வரணும். புதிய முயற்சி, ஒரு புதிய எஃபெக்ட் போடும் பொழுது அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். தைரியத்தோடு நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள், எல்லாமே கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? தைரியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அந்த தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து இந்த வருடம் சில விஷயங்களை நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க. ஒரு ஃபேமிலி, அதாவது ஃபேமிலிக்காக ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க, இல்லைனா உங்களோட ஜாப்ல, இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், கிளியர் கட்டாக எடுப்பீங்க. உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸிங்காக உங்களோட வேலையிலையும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுலையும் ரொம்ப கிளவராக இருக்கும் இந்த வருடம். கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கர் மாதிரி இருப்பீங்க. அதாவது மக்களோட அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது, கன்சல்டேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபாடுகள் ஒரு சிலர் அதிகம் இருக்கும். பொலிட்டீஷியன் மாதிரி கூட சில பேர் தெரியுறீங்க. ஸோ நீங்கள் எமோஷ்னல் ஃபீல் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இந்த வருடம் ரொம்ப இதுவாக இருக்கும் உங்களுக்கு. எதுலேயும் வந்து இவ்வளோ சீக்கிரமாக உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரு கிளவரான முடிவில் தைரியமாக இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து மனம் சொல்கிறது மோஸ்ட் ஆஃப் கேட்க மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. யாரெல்லாம் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம்.
அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் இருக்குது பௌர்ணமி தினம் அன்று. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது உங்களோட அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும். முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரண். புத்தி என்ன சொல்லுதோ, இது இப்படி பண்ணால் இப்படி சரியாக வராது, இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். ஸோ ரொம்ப கிளவராக இருப்பீங்க. அது உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு கன்சல்டேஷன் ஒருத்தர் கொடுக்குறீங்க, இல்லை இப்போ பொலிட்டீஷியனாக இருக்கீங்கன்னா நீங்கள் பேசும்போது கொஞ்சம் தெளிவாக என்ன பேசுகிறோம், என்ன பேசினா இது எப்படி வருங்கிறத யோசித்து பேசணும். இது நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைன்னா பப்ளிக்கில் எங்கே பேசினாலும் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன்ஸில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். யாரையும் ரொம்ப வந்து இறக்கியும் பேசக்கூடாது, ஏத்தியும் பேசுறது, எந்த இடத்துல எதை கொடுக்கணும், எந்த வார்த்தையை கொடுக்கணும்னு யோசிச்சு பேசணும். நீங்கள் கொஞ்சம் அதை மட்டும் பார்க்கணும் இந்த வருஷம். அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, சில பேர் ரொம்ப இந்த வருஷம் வந்து அதிகமாக நீங்கள் எஃபெக்ட் போடுவீங்க சில வேலைகளுக்காக. அது வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஏதாவது ப்ரைவேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு அதிகமாக நீங்கள் வந்து எஃபெக்ட் போட்டு ரொம்ப டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த வருஷம் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும். உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் வந்து மற்றவங்ககிட்ட நீங்கள் உதவி கேட்டு நீங்கள் வாங்கிக்கணும். எல்லாத்தையும் நானே பண்ணுறேன் அப்படின்ற நீங்கள் வந்து நீங்களே போட்டு இது பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஒர்க் பண்ணிட்டும் இருக்கீங்க, 2 ரோலுமே பண்ணுறீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஆஃபீஸும் போகிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வீட்டில் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஸ்டாஃப் வச்சுக்கிறது, இல்லைனா வீட்டில் உள்ளவங்க கிட்ட நீங்கள் வந்து ஷேரிங் பண்ணிக்கிறது உங்கள் வேலைகளை, அது மாதிரி செய்யணும். இல்லைனா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப டயர்டாயிடும். உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு உடம்பு ஏன் வீக் ஆகும் இந்த வருடம் அப்படின்னா, அடிக்கடி சோர்வு வரும், டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ரீசன் வந்து நிறைய மேனேஜ் பண்ணுறது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அதுதான் உங்களுக்கு சோர்வுக்கு காரணம். அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டிய டைம் இது. ஓகேவா? உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் எதனாலன்னா இதனால தான் சொல்கிறாங்க. ஹெல்த் ப்ராப்ளம் டியூ டு ஸ்ட்ரெஸ், அதிகமான ஸ்ட்ரெஸ், அதிகமான வேலை பளு, அதனால தான் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சூழ்நிலையில் இருக்கீங்க, யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இன்னும் பர்டிகுலராக உங்களோட ராசி நட்சத்திரம், உங்களோட அந்த தசா புத்தி வச்சு பார்க்கணும், கரெக்டாக அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் வேணும், இல்லை இந்த லேகிங்லேருந்து வெளியே வரதுக்கு ஹீலிங் தேவைப்படுது, ஓகேவா, உங்களோட ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணிக்கணும், உங்களோட சுச்சுவேஷனை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.